Hello students, welcome to part-time class. Today நம்ம பார்க்க போற lesson 10th standard second lesson the night the ghost got in. The night the ghost got in. பேய் உள்ளே நுழைந்த இரவு. பேய் உள்ளே நுழைந்த இரவு. இதோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் குரோவர் தர்பர். ஜேம்ஸ் குரோவர் தர்பர். ஃபர்ஸ்ட் ஆத்தரை பற்றி பார்த்துட்டு நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஜேம்ஸ் குரோவர் தர்பர் 1894 to 1961. இவர் ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தர் அண்ட் இவர் கார்ட்டூனிஸ்ட், ஆத்தர், ஹியூமரிஸ்ட். கார்ட்டூனிஸ்ட் அப்படின்றது நல்லா வரையக்கூடிய ஒருத்தர். கார்ட்டூன் அந்த பொம்மை படத்தை நல்லா வரையக்கூடிய ஒருத்தர். ஆத்தர் அப்படின்றது ஸ்டோரி ரைட்டர். ஹியூமரிஸ்ட் அப்படின்னா நகைச்சுவையாளர், ஜேர்னலிஸ்ட், பத்திரிகையாளர், பிளே ரைட், நாடக ஆசிரியர். இந்த மாதிரி இவருக்கு பன்முக தன்மைகள் இவர்கிட்ட இருக்குது. இதில் மெயினான அவங்களோட பெஸ்ட்டு என்ன அப்படின்னா நியூ யார்க்கர் மேகசீனில் வந்த கேட்பர்ட் சீட் அப்படின்ற ஒரு கார்ட்டூனை வரைஞ்சது தான் இவருடைய மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது, ஒரு பாப்புலராகவும் இருக்குது. அண்ட் இவர் அந்த காலகட்டத்திலே நகைச்சுவையாக ஒரு விஷயத்த சொல்கிறதுல நல்ல ஒரு ஃபேமஸான ஒருத்தராகவும் இருக்கார். இப்போ இந்த கதைக்கு நம்ம வருவோம். இந்த கதையில் என்னென்னா ஒரு இமேஜின் பண்ணி அந்த நடந்த விஷயத்த, அவங்க என்னென்ன நடந்துச்சு, அவரோட லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்த இவர் இந்த கதை மூலயமா சொல்ல வராரு. ஸோ இந்த கதை நரேட்டர் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. சரி வாங்க பார்க்கலாம். தி கோஸ்ட் that got into our house on the night of November 17, 1915. அந்த நவம்பர் 17, 1915 தானே ஆச்சு எங்கள் வீட்டுக்கு அந்த கோஸ்ட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ரேஸ் சச் ஆஸ் அ ஹல்லபுலா ஆஃப் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் தட் I am sorry I did not just let it keep on walking and go to bed. என்ன சொல்கிறாருன்னா, அன்றைக்கி அப்படி ஒரு ஆரவாரமாக இருந்துச்சு, ஆனாலும் என்ன பண்ணுங்க, என்னை மன்னிச்சிடுங்க, ஏன்னா அன்றைக்கி நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்துருக்கவே கூடாது. நான் என்ன பண்ணியிருக்கணும், போய் பெட்டில் தூங்கியிருக்கலாம். இப்போ நம்ம சொல்லலாம், இது நம்ம லைஃப்பில் நடந்திருக்கவே கூடாது, இப்படி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவர் இந்த கதையை சொல்ல வராரு. Its advent caused my mother to throw a shoe through a window of the house next door and ended up with my grandfather shooting a patrolman. என்னோட அம்மா என்ன பண்ணாங்க, ஷூவை இன்னொரு டோர் வழியாக தூக்கியும் போட்டாங்க. கிராண்ட்ஃபாதர் தாத்தாவை என்ன பண்ணார், ஒரு பேட்ரோல்மேன், ஒரு போலீஸை வேற ஷூட் பண்ணிட்டாரு. ஐ ஆம் சாரி therefore as I have said that I ever paid any attention to the footstep. என்னை மன்னிச்சிடுங்க, நான் என்ன பண்ணேன், அன்றைக்கி அந்த ஃபுட்ஸ்டெப் அப்படின்றது அந்த நம்ம நடக்கும்போது இருக்க அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, அதை நான் என்ன பண்ணியிருக்கக்கூடாது, அதை நான் அன்றைக்கி கேட்டிருக்கக்கூடாது, தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல வராரு. They began about the 1:15 in the morning, a rhythmic quick cadenced walking around the dining room table. என்ன சொல்கிறாருன்னா, அன்றைக்கி நைட்டு 1 மணி இருக்கும், நைட் 1:15 மணி இருக்கும், எப்படி இருக்குது அப்படி அங்கே ஒரு சவுண்டு வருது. இப்போ நம்ம நைட் டைமில் சவுண்டு வந்தால் யார் என்னன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், பயப்படுவோம். ஸோ அந்த மாதிரி அவனுக்கு டைனிங் ரூம் டேபிளில் என்ன இருக்குது, சத்தம் வருது. மை மதர் வாஸ் asleep in one room upstairs, my brother Herman in another. எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க, அப்ஸ்டேர் மேலே இருக்க ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க, என்னோடய பிரதரும் இன்னொரு இடத்துல தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. My grandfather was in the attic in the old walnut bed with, as you will remember, once fell on my father. என்னன்னா எங்கள் தாத்தா என்ன பண்ணியிருக்காரு, வெளியில் இருக்க கட்டில் இப்போ தூங்குவோம் இல்லையா தாத்தா, அந்த மாதிரி தனியாவது தூங்கிட்டு இருக்காரு, அவரும் ஒரு பெட்டில் தூங்கிட்டு இருக்காரு. I had just stepped out of the bathtub and was busily rubbing myself with the towel when I heard the steps. நான் அப்போ தான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், நான் டவல் வச்சு என்ன குளிச்சுட்டு அப்போ தான் பாத்தப்லேருந்து நான் டவலை தோட்டிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். அப்போ தான் என்னாச்சு, எனக்கு அது கேட்டுச்சு. The were the step of the man walking rapidly around the dining table downstairs. The light from the bathroom shone down the back steps, which dropped directly into the dining room. என்ன ஆகுது, மேலேருந்து நான்
கேட்குறேன். அந்த டைனிங் டேபிள்லேருந்து அந்த ரூம்லேருந்து என்ன ஆகுது, அந்த சத்தம் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. யாரோ நடந்துகிட்டே இருக்காங்க, போகிற மாதிரி இருக்குது, வர மாதிரி இருக்குன்னு யாருக்கு, அந்த ஆத்தருக்கு கேட்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆத்தர் சொல்கிறார். which dropped directly into the dining room. I could see the faint shine of plate on the plate rail. I couldn't see the table. எனக்கு எப்படி இருக்குது, அந்த பிளேட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது, மேலே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிகிட்டே இருக்கார். தி ஸ்டெப் கெப்ட் கோயிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் தி டேபிள் at regular interval. A board creaked. என்ன நினைக்கிறாரு, என்னவோ சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது, ஏதோ ஒன்று பேய் தான் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிக்கிட்டே இருக்காரு. When it was dropped upon, I suppose at first that it was my father or my brother Roy, who had gone to Indian police but were expected home at any time. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம அப்பா இல்லைனா பிரதர் தான் வந்திருப்பார் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சந்தேகப்பட்டேன். ஐ சஸ்பெக்டட் நெக்ஸ்ட் தட் இட் வாஸ் அ பர்க்லர். இட் டிட் நாட் என்டர் மை மைண்ட் அன்டில் லேட்டர் தட் இட் வாஸ் அ கோஸ்ட். அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன புரிஞ்சிச்சு, அந்த 2 பேருமே வரலை, இது கோஸ்ட் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ தான் எனக்கு யோசனை வந்துச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த கீழே இருக்க கொஷின்ஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோங்களை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம இந்த லெசனை மட்டும் பார்த்துட்டு போகலாம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஆஃப்டர் த வாக்கிங் had gone on for herbs 3 minutes, I tiptoed to Herman's room. Fish, I hissed in the dark, shaking him. Owls, he said in the low, hopeless tone of the despondent belief. He always half suspected that something should get in the night. I told him who I was. There was something downstairs, I said. இவன் போயிட்டு 3 நிமிஷத்தில் என்ன பண்ணுறாரு, போய் வாக் பண்ணிக்கிட்டு சீக்கிரமாக அங்கே போகிறான். போன உடனே அந்த ஹெர்மனோட ரூமுக்கு போயிட்டு, இங்கே பாரு கீழே ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. there was something downstairs. கீழே படிக்கட்டில் போனால் சம்திங் ஏதோ நடந்துகிட்ருக்கு, வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்றாரு. I said. He got up and followed me to the head of the back staircase. The steps had raised. Herman looked at me in some alarm. I had only the bath towel around my waist. He wanted go to back to bed. I gripped him arm. என்னென்னா நான் 2 பேர் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்டெப்ஸ் வழியாக கீழே இறங்கி போகிறாங்க. ஹெர்மான் நான் பார்க்குறான், என்னடா அப்போ தான் குளிச்சுட்டு பாத்ரூம் டவலோட கட்டிட்டு வந்திருக்கியே அப்படின்னு சொல்லி அவரை பார்க்குறான். ஸோ அவனை என்ன பண்ணுறான், நல்லா கிரிப்பாக கட்டிக்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி ஓகேன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, 2 பேருமே படிக்கட்டிலேருந்து கீழே இறங்கி போகிறாங்க. There's something down there, I said. Instantly the step behind again, circled the dining room table like a man running and stand up the stairs toward heavily. 2 at the time, the light still shone palely down the stair. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஸ்லோவாக அங்கேருந்து மேலேருந்து கீழே பார்க்குறாங்க. டைனிங் ரூம் முழுக்க என்ன இருக்குது, யாரோ ஓடுற மாதிரியும் நகர்ற மாதிரியும் ஒரு நிறைய அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஏதோ பேய் இருக்குது அப்படின்றத இவங்க மனசில் நினச்சிக்கிட்டு எல்லாமே பார்க்கும்போது யாரோ போகிற மாதிரியும் வர மாதிரியும் தான் இவங்களுக்கு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. we saw nothing coming. ஆனால் என்ன இல்லை, எதுவுமே வரலை. we only hear the step. only என்ன பண்ணாங்க, காதில் வழியாக அந்த சவுண்ட் மட்டும்தான் கேட்குது. ஹெர்மன் rushed to his room and slammed the door. சீக்கிரம் ஓடி போய் அவன் கதவை சாத்திக்கிட்டு இருக்காங்க. they slammed shut up the door at the stair top and hit my knee against it. என்ன பண்ணோம், இப்போ சீக்கிரம் போயிட்டு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம போய் கதவுலாம் மூடிக்கிட்டு நம்ம அங்கேயே இருந்தால் போயிடுவோம், வெயிட் ஆனதான் வச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி ஓடி போய் கதவை சாத்திக்கிட்டு நீ அந்த முட்டி வழியாக அதை எதிர்த்து அவங்க நின்றுக்கிறாங்க, எதுவுமே உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயத்துலேயே நிற்கிறாங்க. ஆஃப்டர் அ லாங் மினிட் ஐ ஸ்லோலி ஓப்பன் இட் அகைன். ஸ்லோவாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்க்குறாங்க. தெர் வாஸ் நத்திங் தேர். அப்பையும் ஒன்றுமே இல்லைங்க. there was no sound. அப்புறம் சவுண்டும் கிடையாது. none of us ever hear the ghost again.
இந்த மாதிரி ஒன்று இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. எந்த ஒரு சத்தமும் கேட்கல. தி ஸ்லாமிங் ஆஃப் த டோர் ஹேட் அரவுண்ட் மதர். ஹி பீட் அவுட் ஆஃப் அ ரூம். வாட் அண்ட் எர்த் ஆர் யூ காய்ஸ் டூயிங்? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த சத்தம் கேட்டால் அம்மா வெளில வந்து கத்துறாங்க. ஷீ டிமாண்டட். ஹெர்மன் வென்ச்சர் அவுட் ஆஃப் ஹிஸ் ரூம். நத்திங், he said gruffly, but he was in color a light green. What was all the running around downstairs? said mother. அம்மாவே சொல்கிறாங்க, யார் அது கீழே வந்து போயிட்டு வந்தீங்க, எனக்கு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. ஸோ she had hear the steps. அப்போது அம்மாவை என்ன பண்ணியிருக்காங்க, அதை கேட்டிருக்காங்க. He just looked at her. Burglars, she shouted insolently. I tried to quieten her by starting lightly downstairs. அப்போது டக்குன்னு அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திடீர்னு கத்துறாங்க, திருடன் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா வந்து ஷவுட்டடாக, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ சத்தம் கேட்டால் அப்போ திருடன் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி கத்துவோம்ல. ஸோ அவங்களும் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, திருடன்னு சொல்லி கத்திக்கிட்டே மேலேருந்து பார்க்குறாங்க. Come on Herman, I said. It will stay with mother. He said she is excited. நான் சொன்னேன் இல்லையா அம்மா கூட இரு அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். I stepped back on the landing. Don't either of you go to a step, said mother. We will call the police. யாருமே இங்கே நகராதீங்க, நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல போலீஸ் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. Since the phone was downstairs, என்ன இருக்கு, அப்பயும் ஃபோன் வந்து கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. I didn't see how we are going to call the police, nor I did want the police. But mother made one of her quick, incomparable decision. She slung up a window of her bedroom which faced the bedroom windows of the house of the neighbor. அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. ஏன்னா வந்து ஃபோனு கீழே இருக்குது, நம்மளால் போக முடியாது. ஸோ என்ன பண்ணுறாங்க அம்மா, அப்போலே அவங்களோட பெட்ரூமில் இருக்க டோரை விண்டோவை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த விண்டோ எப்படி இருக்குன்னா, இந்த வீட்டில் இருக்க விண்டோக்கும் நெய்பர் வீட்டில் இருக்க பெட்ரூமுக்கும் ஃபேஸ் பண்ண மாதிரி அந்த ஒரு விண்டோ இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறாங்க, pick up a shoe and whapped it through a plane of glass cross. ஒரு ஷூ எடுத்து அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, த்ரோ பண்ணுறாங்க. இப்போ நமக்கு யாராவது ஹெல்ப்புக்கு வேணும் இல்லையா, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து அந்த ஷூவை த்ரோ பண்ணுறாங்க, அங்கே தூக்கி போடுறாங்க. The narrow space separated two houses. Glass trickled into the bedroom occupied by the retired engraver named Bodwell and his wife. Bodwell has been for some years in rather. என்னன்னா இவங்க தூக்கி போட்டது என்ன ஆகுது, அங்கே வீட்டில் அந்த கண்ணாடி உடஞ்சி இருக்குது. அங்கே யார் இருக்கா அப்படின்னா ரிட்டையர்ட் என்கிரேவர் இருக்கார், அவர் போட்வெல்ல இருக்கார். அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப், அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அங்கே இருக்காங்க. போட்வெல் ஹேஸ் பின் ஃபார் சம் இயர்ஸ், நிறைய வருஷங்களாக அவர் இருக்கார். எ பேட் வே அண்ட் வாஸ் சப்ஜெக்ட் டு மைண்ட் அட்டாக்ஸ். Almost everybody we know or lived in here have some kind of attacks. என்னது, நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த போட்வெல்க்கும் அட்டாக்ஸ் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்பயும் அவர் என்ன சொல்லிக்கிறாரு, எந்த வீட்டில் தான் பிரச்சனை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிக்கிறாரு. It was now about 2 o'clock of the moonless night. Clouds hung black and low. Bodwell was at the window in a minute, shouting, frothing a little, shaking his fist. We will sell the house and go back to Peoria. We should hear Bodwell saying. It was some time before mother got through to Bodwell's. என்னென்னா மணி 2 மணி ஆயிடுச்சு நைட்டு. ஸோ அவங்க பேர்ட்வெல்லும் அவங்க ஒய்ஃபும் இந்த சத்தத்தை கேட்டு என்ன பேசிக்கிறாங்கன்னா, எங்கே நம்ம வீட்டை விற்றுட்டு நம்ம யார் நம்மளோட பழைய இதுக்கே வந்து போயிடலாமா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. எப்போனா அவங்க அம்மா வந்து இந்த ஷூ தூக்கி போடுறதுக்கும் முன்னாடிலேருந்தே அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. Burglars, she shouted. Burglars in the house, Herman, and I hadn't here to dare to tell that it's not a burglars but ghost, for she was even more afraid of ghosts than burglars. என்னன்னா அவங்க வந்து அம்மா அப்பவும் கத்திட்டே இருக்காங்க, கொள்ளைக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கத்திட்டு இருக்காங்க. பட் அவங்க வந்து சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா அவங்க அம்மா கிட்ட இது வந்து கோஸ்ட் அப்படின்னு சொல்லலை. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து கொள்ளைக்காரங்களோட கோஸ்ட் தான் ரொம்ப பயம், அதனால அவங்க சொல்லலை.
Birdwell at first thought that she meant there were burglars in his house, but finally she quieted down and called the police for us over an extension phone by his bed. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே வந்து ஃபோனை வந்து யூஸ் பண்ணி போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க. போர்வெல் என்ன பண்ணார், போலீஸ் கால் பண்ணி சொல்லிட்டாரு. ஆஃப்டர் ஷி செட் த police were on hand in the commendably short time. A Ford sedan full of them, 2 on motorcycles and a petrol wagon. petrol wagonலையும் அப்புறம் ஃபோர்டுன்ற வண்டிலையும் அப்புறம் மோட்டார் சைக்கிள்லையும் 2 பேர், அப்புறம் சம் ரிப்போர்ட்டர்ஸ் 8 பேர் சேர்ந்து இருக்காங்க. அப்புறம் ரிப்போர்ட்டர்ஸும் கொஞ்சம் வந்திருக்காங்க. த ஆஃபீஸர் இன்சார்ஜ் ரிப்போர்ட்டர் டு மதர். அந்த இன்சார்ஜ் என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. நோ சைன் ஆஃப் நோபடி லேடி, ஷி செட், மஸ்டா காட் அவே. வாட் இஸ் ஷி லைக், தேர் வேர் 2 and 3 ஆஃப் தெம். அவங்க அப்பயும் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, இல்லை 2 பேர் 3 பேர் இருக்காங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா மறுபடியும் சொல்கிறாங்க. ஹூப்பிங் அண்ட் கேரிங் ஆஃப் ஸ்லாமிங் டோர்ஸ், எல்லோரும் கதவு தட்டுற சவுண்டெல்லாம் கேட்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஃபன்னி செட் த காப், அல்யா window and door was locked on the inside tight as the dick. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன காமெடி பண்ணுறீங்களா, உங்கள் விண்டோஸ் டோர்ஸ் எல்லாமே நான் இருக்குது நல்லா டைட்டாக மூடி தானே இருக்குது அப்படி சொல்லி அவங்க ஃபன்னியாக நினச்சி சிரிக்கிறாங்க. டவுன்ஸ்டேர் we could hear the dropping of the other police were all over the place. door in yak open, drawer was அவங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, போலீஸ் எல்லாருமே கீழே இறங்கி வந்து பார்க்குறாங்க, என்ன டோர்ஸ்லாம் ஓப்பன் ஆகிருக்கு, ட்ரார்ஸ்லாம் திறந்துருக்கு அப்படின்றது எல்லாமே அவங்க பார்க்குறாங்க. விண்டோஸ் வேர் ஷார்ட் அப் அண்ட் புல் டவுன், ஃபர்னிச்சர் ஃபெல் வித் டல் ஸ்னப். அங்கே இருக்க ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே கீழே விழுந்து கிடக்குது, அது எல்லாமே என்ன பண்ணுறாங்க அவங்க பார்க்குறாங்க. எ half dozen policemen merged out of the darkness of the front hallway upstairs. They began to ransack the floor, pulled bed away from the walls, tore claws, opened the ஹூக்ஸ் இந்த closet. அப்புறம் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அவங்க, அதுக்கப்புறம் எல்லாமே டார்ச் அடிச்சு எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க என்ன தான் நடக்குது இருக்குது வீட்டில் அப்படின்னு சொல்லி ஒன்றா இப்போது அவங்க விசாரணை பண்ணிகிட்டே வராங்க. ஒன் ஆஃப் தம் ஃபவுண்ட் அண்ட் ஓல்டு ஜித்தர். அதில் ஒருத்தர் வந்து ஒரு ஓல்டு ஜித்தர் இருக்கிறத பார்க்குறாரு. த ஜித்தர் ராய் ஹேட் ஓன் த பூல் டோர்னமெண்ட். அதாவது ராய் வந்து பூல் டோர்னமெண்ட்டில் வாங்கின ஜித்தர் அது. லுக்கி ஹியர் ஜோ, ஷி செட், ஸ்டன்னிங் இட் வித் எ பிக் paw. The cop named Joe took it and turned it over. What is it? He asked me. It's an old zither our Guinea pig used to sleep on. I said it was true that a pet Guinea pig we once had could never sleep anywhere except on the zither, but I should never have said so. அப்போது இது என்னது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு போலீஸ் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ஜோ அப்படின்ற இன்னொரு போலீஸில் கேட்குறாரு, இவனை பார்த்தும் கேட்குறாரு. அப்போ இவனே சொல்கிறான், எங்கள் வீட்டில் குயினியான்ற ஒரு பிக் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, அது இந்த ஜித்தரில் மட்டும்தான் தூங்கும், வேறு எங்கேயுமே தூங்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறமே அவங்க நினச்சிக்கிறாங்க நம்ம ஏன் அதை சொன்னோம் அப்படின்னும் அவன் யோசிக்கிறாரு. ஜோ அண்ட் த அதர் காப் லுக் அட் மீ லாங் டைம். ரொம்ப நேரமாக அவங்க என்ன பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு. தே புட் த ஜித்தர் பேக் ஆன் த ஸ்லிப். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த ஷெல்ஃப்லேயே மறுபடியும் அந்த ஜித்தரை வச்சுட்டாங்க அந்த போலீஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் போலீஸ் வந்து எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நைட் டைமில் வெளியில் பார்க்குறாங்க, ஒரு ஓல்டு மேன் ஒயிட் ஹேர் வச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஓல்டு மேன் அங்கே படுத்துட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த கதவை உடச்சி அவங்க ஷோல்டரால் கதவை உடச்சி அந்த போலீஸ்மேன் எல்லாருமே வெளில போகிறாங்க. அப்போ அந்த கிராண்ட் ஃபாதர் கிட்ட போகும்போது கிராண்ட் ஃபாதர் ஏஞ்சோடனே அந்த தாத்தா ஏஞ்சோடனே என்ன பண்ணுறாருன்னா, இவங்க எல்லாமே வந்து வெளிலேருந்து யாரோ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வாரில் தப்பிச்சு வந்தவங்க போல் அப்படின்னு சொல்லி இவர் வந்து கன் எடுத்து ஷூட் பண்ண பார்க்குறாங்க. இவருக்கு வந்து போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு தெரியல, இவருக்கு வெளிலேருந்து யாரோ தப்பிச்சு என்ன பண்ணிட்டாங்க வந்திருக்காங்க போல், நம்ம என்ன பண்ணலாம் அவங்கள ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தன்னோட கன் எடுத்து அவங்கள ஷூட் பண்ண பார்க்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, எ காப் கர்ஸ்ட் அண்ட் ஷூட் ஹிஸ் ஹேண்ட் டு திஸ் ஷோல்டர். அவரோட ஒரு ஷோல்டரில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு காப்போட ஷோல்டரில் அவர் ஷூட் பண்ணிட்டாரு. somehow he finally got downside again, locked the door against the old gentleman. He fired once or twice more in the darkness and back to bed. அதுக்கப்புறம் அந்த இருட்டில் அவருக்கு ஒன்றுமே தெரியல, மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு, அவரோட பெட்டுக்கே போயிட்டாரு. that was the grandfather I explained to Joe. ஜோ கிட்ட இருந்து என்ன சொல்கிறாரு, இல்லை எங்கள் தாத்தா என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் வெளிலேருந்து வர டெரஸ்டியர்னு போய் நினச்சிட்டு தான் உங்களை என்ன பண்ணிட்டாரு, உங்களை அடிச்சிட்டாரு, எங்கள் தாத்தா மேலே
தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஜோ கிட்ட அவர் சொல்கிறாரு. ஏன்னா ஜோக்கு அடிபட்டிருக்கு. I had ghost, I said. She gazed at me a long time, as if I slot machine, and we had, without result, dropped a coin. Then he walked away. The cop followed him, the one for grandfather's slot, holding his now banded arm, cursing and blaming. என்னன்னா அந்த அடிப்பட்ட கையோட அந்த ஜோ என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு, நாளைக்கு என்னோடய கன்னை எடுத்துக்கிட்டு அந்த ஓல்டு மேனை கூட்டிகிட்டு நீ வர, என்னோடய கன் எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு அவர் நல்லா அந்த வழி நடந்த அந்த கையோட அவருக்கு சொல்கிறாரு. அண்ட் செட் பிரிங் இன் டு த ஸ்டேஷன் ஹவுஸ் த நெக்ஸ்ட் டே. என்ன பண்ணு, அந்த ஸ்டேஷனுக்கு நாளைக்கு நீ கூட்டிகிட்டு வர அப்படி சொல்லிட்டு அந்த ஜோ அங்கேருந்து கிளம்பி போயிடுற. ஜோன்றது போலீஸ். வாட் வாஸ் த கிளிஸ்டட் வித் த ஒன் policeman mother asked. After that they gone. Grandfather shoot him. I said, what for? He demanded. I took her. He was a deserter. Of all things, said mother. He was such a nice looking young man. அவங்க அம்மா கேட்குறாங்க, என்ன ஆச்சு அந்த போலீஸ் மேனுக்கு அப்படின்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க. தாத்தா வந்து ஷூட் பண்ணது எல்லாமே அவர் சொல்கிறாரு. ஏன்னா தாத்தா வந்து வெளியிலேருந்து யாரோ தப்பிச்சு வந்துட்டாங்கன்னு சொல்லி நினச்சி தான் ஷூட் பண்ணார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, பார்த்தா அவன் தப்பான ஆள் மாதிரி தெரியலையே, நல்ல குட் லுக்கிங்காக தானே இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. Grandfather was fresh as daisy and full of jokes at breakfast next morning. We thought at first he had forgotten all about what had happened, but he had in over this third cup of coffee. She glared at Herman's and me. என்னன்னா அடுத்த நாள் காலையில் கிராண்ட்ஃபாதர் வராரு, வந்து நிறைய ஜோக்ஸ்லாம் கதை அடிச்சுக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்காரு, பேசிகிட்டு இருக்காரு. அப்போதான் அவருக்கு நாங்களாம் நினச்சோம் அவருக்கு அது எல்லாமே மறந்து போச்சு போல் அப்படின்னு நினச்சோம். பட் அவர் என்கிட்டையும் ஹெர்மன்கிட்டையும் சொன்னார், வாட் வாஸ் ஐடியா ஆஃப் ஆல் த காப்ஸ் டேரி ஹூடன் அரவுண்ட் த ஹவுஸ் லாஸ்ட் நைட். அப்போ தான் அவர் என்ன கேட்குறாரு என்கிட்ட, நேற்று நைட்டு ஏன் வந்து போலீஸ்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஹி டிமாண்டட், நன் ஆஃப் யூ பாதர் டு லீவ் அ பாட்டில் ஆஃப் வாட்டர் பிசைட் மை பெட். Do you ever realize what it cost for a thirsty man to look for water in the dining room last night? He complained. He had as there. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, ஒரு தண்ணி கேன் என்னோட பெட்டுக்கு பக்கத்தில் வைக்க முடியாதா? ஒரு தாகமுள்ள மனுஷன் லாஸ்ட் நைட் என்னெல்லாம் டைனிங் ரூமில் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா, என்னெல்லாம் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அப்போ தான் அவங்க எல்லாருக்குமே நினச்சாங்க, அப்போது அது திருடனும் கொள்ளைக்காரன் யாருமே கிடையாது, கோஸ்ட்டும் கிடையாது, அது நம்மளோட தாத்தா தான் தண்ணி தாகம் எடுத்ததுக்காக தண்ணி தேடி டைனிங் ரூமுக்கு வந்திருக்காரு, தண்ணி இல்லைன்றதுக்காக தான் அந்த அலப்பறையவே நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த கதையை அவர் முடிக்கிறாரு. இந்த கதை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதோட கொஷின் ஆன்சர் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.